ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம சேனல் சார்பா. ஹாய் ரமன், ஹாய் ஹரிஷ், வெல்கம் பேக் கைஸ். ஸோ நீங்களும் அப்படியே நம்ம விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். எஸ், ஒரு தமிழ் புத்தாண்டு அதுவுமா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் சேப்பாக்ல நடந்தது. ஒரு சரியான ஒரு மேட்ச், ஒரு ஒரு ஹாப்பி ஒரு ஹாப்பி எண்டிங். அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் படங்கள், பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னா 90s வந்து வி சேகர் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலி மூவிஸ், ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் முடியும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த டைரக்டர். காலம் மாறி போச்சு, பொங்கலோ பொங்கல், நிறைய வந்து படம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் எல்லாமே ஹாப்பி எண்டிங்கா முடியும். அந்த மாதிரி நேற்று ஒரு நாள் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங், தமிழ் புத்தாண்டு அதுவுமா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ ஹாய் ரமன், நீ கிரவுண்ட்ல இருந்த ரமன், உனக்கு வந்து ஃபீலிங் அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது நேற்று மேட்ச்? அப்படியே அந்த வைப்னா அப்படி இருக்கணும். நான் சிஎஸ்கே வைப்னா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த கிரவுண்டை வந்து ஆக்டிவ்ல வச்சிருந்தாங்க. விசில் சத்தமும் சரி, அந்த ஃபுல்லாவே எல்லோ தான். நான் ஒரு கேகேஆர் ஃபேன்ஸ் கூடமே இல்லை, ஃபுல்லா எல்லோ தான். தோனியும் இல்லைனாலுமே அந்த ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து சிஎஸ்கேக்கு லாயலா இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு அந்த கிரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அதுதான். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு டிக்கெட் ரேட்டை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அந்த ஒரு வைப், அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு டிக்கெட் எங்க அங்க எங்கன்னு அலைஞ்சி திரிஞ்சு எப்படியா டிக்கெட்டை வாங்கி போய் பாக்குறது. அதனால ஒரு ஃபீலிங் அதுவுமே. அண்ட் எஸ், அப்படி நம்ம மேட்சுக்கு வந்தோம் அப்படின்னா ரமன் அண்ட் ஹரிஷ், டாஸ் வந்து கேகேஆர் வின் பண்ணாங்க, சூஸ் டு பவுல் எடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் நல்ல மூவ். ஹரிஷ், நான் உங்ககிட்ட கேட்கறேன். அண்ட் சிஎஸ்கே உடைய ஓப்பனர்ஸை பத்தி அப்படி சொல்லி. நான் இப்ப சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் வந்து ருத்ராஜும் சாம்சனும் வந்து இறங்குறாங்க. ருத்ராஜுக்கு 4 மேட்சா வந்து பேட்ல படவேல பால் சுத்தமா. அவர் வந்து ஓப்பனரிங்கா இறக்கிறதுக்கு பதில் ஆயுஷ் மாத்திரே வரலாம். ஆயுஷ் மாத்திரேவும் சஞ்சு சாம்சனும் இறங்கி பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணாலே சிஎஸ்கேவோட ஸ்கோர் வந்து 200+ போகும் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும் போது. இப்போ ருத்ராஜ் கூட 1 down ஆனா சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கும் டாப் ஆர்டரும் நல்லா இருக்கும். அவருக்கு வந்து ஃபார்முக்கு வர ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ 1 downல வந்து அவர் ஆடி கேப்டனா அவர் வந்து அடிக்கணும் ஒரு ரன்னு. கேப்டனா வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல டீமுக்காக. இப்போ சிஎஸ்கே வந்து அவரை வந்து மாத்தலாம். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து 1 down அனுப்பலாம் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து. இவங்க 2 பேரும் அதிரடியா ஆடுறாங்க, சாம்சனும் மாத்திரையும். இவங்க 2 பேரும் அதிரடி ஆடும்போது அவங்களை அப்படியே விட்டணும். சூப்பரா பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா அது நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆயுஷ் மாத்திரையெல்லாம் வந்து நீ அந்த ரீல்ஸ் பாத்தீங்களான்னு தெரியல, சிஎஸ்கே உடைய சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் வந்திருப்பாரு. ஆயுஷ் மாத்திரை, ஆயுஷ் மாத்திரைடா, ஆயுஷ் மாத்திரை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பாரு சர்ப்ரைஸ் காணும். அந்த மாதிரி ஆயுஷ் மாத்திரை வந்துட்டு சின்ன பையனா இருந்தா கூட அவர் கொடுக்குற அந்த பிளாஸ்டிங் ஸ்டார்ட் வந்து செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அலாங் வித் நம்ம சஞ்சு சேட்டா, அவரும் வந்துட்டு அடி அந்த ரிதம்ல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் ஒரு செஞ்சுரி, இந்த மேட்ச் ஒரு குவிக் ஃபயர் 48. ஸோ ரமணா, அதான் ரமணா, நீ வந்து அந்த ஓப்பனிங் எனக்குமே வந்து நம்பர் 3 ருத்ராஜ் ஆடலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஓப்பனிங்ல கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்றாருன்னு ஃபீல் ஆகுது. ரமணா, நீ எப்படி பாக்குறாரு? ஆக்சுவலா நான் இந்த ஓப்பனிங் தான், அது ஹரிஷ் சொன்ன மாதிரி இது செட் ஆகல ருத்ராஜுக்கு. ஆயுஷ் மாத்திரையை வந்து ஓப்பனிங் ஆரம்பிச்சுட்டு இவர் 1 down வந்து ஆடலாம், ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4 மேட்ச் ஆயிடுச்சு, 5 மேட்ச் ஆயிடுச்சு, ஒன்றும் ஸ்கோர் வரல அவர்கிட்ட இருந்து. அவர்கிட்ட நேற்று பார்த்த வரைக்கும் நான் அவர்கிட்ட வந்து ப்ரெஷர் எப்படின்னா, அவர் டாட் பால்ஸ் ஆடிடுறாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 5 டாட் பால்ஸ் ஆடிடுறாரு, 5க்கு 6 ரன் அடிச்சிருக்காரு. அதுவே அந்த ப்ரெஷர்ல வந்து ரிலீஸ் பண்ணணுன்ட்டு 6th ஓவருக்கு அப்புறம் அடிக்க பார்க்குறாரு. 6th ஓவருக்கு அப்புறம் அடிக்க பார்த்து நேற்று வந்து லாங் ஆன்ல கேட்ச். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அவர் வந்து அடிக்க விட மாட்டேங்குது. ஸோ அவர் தான் பவர் பிளேல கேபிட்டலைஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து ஆயுஷ் மாத்திரே ஆடுறது தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஓப்பனிங்ல அவர் 1 down ஆடுறது பெஸ்ட். கரெக்ட் தான். ஏன்னா டீம் வந்து வின்னிங்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த காம்பினேஷன் டச் பண்ண மாட்டாங்களா இருக்கும். பட் ஆனா அது மாத்தினாலும் நல்லதா தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் அண்ட் சஞ்சு கூட விளையாட்டுனா இன்னும் வந்துட்டு பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி அக்ரி பண்றேன். அண்ட் அப்படியே வந்து மிடில் ஆர்டர் இன்னைக்கு வந்து ஒரு டீசென்டான கான்ட்ரிபியூஷன். டெவால் பிரேவிஸ் இந்த மேட்ச் தான் ஒரு சான்ஸ் கிடைச்சது பேட்டிங்ல, ரிட்டர்ன் ஆஃப் டெவால் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சர்ஃப்ராஸ் கான் ஆடினாரு. ஏன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டர், எஸ், நல்லா பேட்டிங் ஆடினாங்க. பட் அந்த கடைசி 4 ஓவர்ல ரமணா 4 overs 40 கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன், 16 ஓவர்ஸ்க்கு மேல.
அங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு செகண்ட் நான் பயந்தேன், இந்த ஸ்கோர் பத்தாம போயிருமோ, சேஸ் பண்ணிடுவாங்களா செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் அப்படின்னு. ஸோ அந்த மிடில் ஆர்டர் அண்ட் அது எப்படி பார்க்கலாம் ரமணா? இது என்னன்னா இப்போ வந்து நம்ம அடிச்சிருக்க 20 ரன்ஸ் ஷார்ட் தானா, ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து 20 ரன்ஸ் ஷார்ட் தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. நடுவில் வந்து பிரவிஸ் வந்து அவருமே வந்து பொறுமையா தான் ஆடி இருந்தாரு. 15 பால் 16 ஆடி இருந்தாரு. அப்புறம் வந்து வைபவ் ஒரு டேக் டவுன் பண்ணாரு, ஒரு ஓவர் செமையா அடிச்சாரு. அந்த ஓவர் தான் வந்து நம்ம திருப்பி ரன் ரேட்டுக்கு கொண்டு வந்துச்சு, ஒரு 10 பர் ஓவர் 10 பர் ரன் ரேட்டுக்கு. அண்ட் சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா அது கார்த்திக் தியாகி சொல்ல போனா சூப்பரா போட்டாருண்ணா. ஆக்சுவலி அவருக்கு வந்து கண்டிப்பா கிளாப் தட்டணும். நேத்து வந்து நான் லைவ்ல பார்த்தேன், அவ்வளோ ஒரு அந்த நேத்து அந்த 145 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்படி அந்த 145 இருக்கும் அப்படின்ட்டு அந்த பால்ல தெரியுது. ஆக்சுவலி போயிட்டு பேட்டை நல்லா ஹிட் பண்ணுது. அவங்களால வந்து ஸ்விங் பண்ண முடியல பேட்டை, அப்படி இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் கரெக்டா ஒரு வேரியேஷன்ஸ்லாம் கூட பண்ணாரு ஓவர் டென்னுக்கு. ஸோ அதுதான் நான் இந்த பேட்டர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வேரியேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் பேட்ஸ்லிங்க அவங்க ஆடிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. வேற எதுவும் எனக்கு வந்து இந்த மிடில் ஆர்டர் பக்கா தான். நம்ம சிஎஸ்கே வந்து அவ்வளோ கேவலம்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு பக்கா ஸ்குவாட் தான். தே கேன் ஹிட். அதுதான். ஸோ எஸ் நீ சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் எஸ் நல்லா ஆடி இருக்காங்க, இது வரைக்கும் டீசெண்டாக தான் ஆடி இருக்காங்க. பட் ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு ஹரிஷ் என்னன்னா, சர்ஃப்ராஸ் கான் நம்பர் 5 ஆடினார் இன்னைக்கு. மேபி சிவம் துபே கொஞ்சம் மேல வந்துருக்கணுமா, சர்ஃப்ராஸ் கான் கீழே போயிருக்கணுமா, அந்த பொசிஷன் அந்த ஆர்டர் எப்படி பாக்குறேன்? நான் இப்போ ரன்னு தேவை, டீமுக்கு ரன்னு தேவை. இப்போ சஃப்ராஸ் கானுக்கு முன்னாடி தூபே வந்திருந்தா இந்த ஸ்கோர் வந்து இன்னும் எக்ரி 200+ போயிருக்கும். இவங்க வந்து சஃப்ராஸ் கான் முன்னாடி அமைச்சதாலதான் இந்த 200+ வரல. இவர் டூபே வந்தானா நல்லா ஸ்பின்னை மேக்சிமைஸ் பண்ணி அவர் 6 அடிப்பாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா கூட பவுண்டரிஸ் அடிப்பாரு, ரன் வந்திருக்கும். சஃப்ராஸ் கான் பின்னாடி இறக்கலாம். இப்ப வந்து மேனேஜ்மெண்ட்ல இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கு, வினிங் இந்த மொமெண்டம் அப்படியே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து சஃப்ராஸ் கான் பின்னாடி வரலாம், தூபே முன்னாடி வந்தா நம்ம டீமுக்கு ரன் வரும், அது ஒரு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். கரெக்ட் தான். மேபி ஒரு 210 அப்படின்னா வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆடி இருக்கலாம். 190 அப்படிங்கிறதுனால ஒருவேளை பின்னால் எனக்கு பட்டுதான் என்ன வேணா ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே பவுலிங் வந்து கண்ணா இருந்தது சிஎஸ்கேக்கு, அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி கேகேஆர் பவுலிங் ரமணா நீ சொல்லியிருந்த எஸ் கார்த்திக் தியாகி அந்த டெத் ஓவர்ஸ் செமையா போட்டாரு. அதுவும் அந்த சஞ்சுவுக்கு போட்ட அந்த ஒரு டெலிவரி போல்டு எடுத்ததுதான் வந்து எனக்கு வந்து பால் ஆஃப் த டேன்னா நான் அதான் சொல்லுவேன். செமையா போட்டாரு. பட் ரமணா அந்த கேமரூன் கிரீன் என்ன பண்றது, அவரை வச்சு உன்னை வச்சு உருவா கூட போட முடியாதா அப்படின்னு ஒரு காமெடியில வர மாதிரி இவரை வச்சு என்னதான் பண்றது டீம்ல. நம்ம பவுலிங் எப்படி பாக்குறேன் நேத்து? ஆனா பாவம் நான் சரி போன மேட்ச் பேட்டிங் தான் உனக்கு வரல, பவுலிங் ஆச்சு போடுப்பான்னு கொடுத்தாங்க, அதையுமே வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. 2 overs 30 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்ல என்னன்னா பண்றாரு ஆக்சுவலி அவர் அவ்வளோ கோடி அந்த ப்ரெஷரா இல்ல என்னன்னு தெரியல. நம்ம ஆக்சுவலி இதை பத்தி நிறைய பேசிட்டோம் கேமரன் கிரீன் பத்தி. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் திருப்பி ஃபிளைட் பிடிச்சி போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். அவரால் பண்ண முடியல, இல்லப்பா என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த மணியோட ப்ரெஷர் தானே, இது மணி ப்ரெஷர் தான். ஓகே எஸ் அதுதான் பிரைஸ் டேக் கண்டிப்பா இருக்கு, அது ஒரு பர்ஃபார்மன்ஸே தெரியுது. அண்ட் ஸ்பின்னர்ஸ் டீசெண்டா போட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அனுகுல் ராயும் நல்லா போட்டாரு, சுனில் நரேன் அவர் நரேன் மாதிரியே போட்டாரு. அவ்வளவுதான், அவரால் எப்பவுமே இந்த நம்ம பார்க்க சுனில் நரேன் அதுதான் அந்த மாதிரி போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு கொஞ்சம் டீசென்ட் ஸ்பெல்லு, பட் as usual விக்கெட் எடுக்கல. அந்த விக்கெட் காலம்ஸ்ல எப்ப அவருக்கு விழ ஆரம்பிக்குதோ அப்பதான் அவர் அந்த பழைய வருணா வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ரமணா டீசென்டான பவுலிங் தான். பட் 192 இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹரிஷ் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ் 192 அடிச்சிருவாங்க நீ நினைச்சியா? ஆமா, நான் வந்து ஃபின்னாலன் வந்து சொல்லிட்டு நினைச்சேன். அதுவும் இல்லாம கேகேஆர் நல்ல மூவ் பண்ணாங்க. ஓப்பனிங் வந்து சுனில் நரேன் அனுப்பிச்சாங்க. அவர் வந்து அடிச்சு தூக்குவாரு, பட்டா பாக்கியம் படலா லேகியம் தான், அவர்லாம் அடிச்சு தூக்கினே இருப்பாரு. பவர் பிளே நல்லா மேக்ஸிமைஸ் பண்ண போறாங்க தான் நான் நினைச்சேன். ஆனா நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து அவங்களை அடிக்க விடல. ஃபின்னாலன் ஸ்டார்டிங்லேயே தூக்குனது அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. சுத்துன்னு சுத்துறாரு பின்னாலனே. அதுதான் அந்த சென்னை 28 படத்துல வந்து அந்த பிளேயர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்போ வெங்கட் பிரபு சொல்லுவாரு, இவன் ஏழுமலை காட்டான் செம்மையா சுத்துவான். அந்த மாதிரிதான் செம்மையா வந்து சுத்துறாரு. அவரை வந்துட்டு பேசாம பின்ன ஆலனுக்கு பதிலாக டீம் ஷைப்பட்ட அவங்க உள்ள எடுத்துட்டு வந்தே ஆகணும். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு கன்சிஸ்டன்சி தேவைன்னு நினைக்கிறேன் ஹரிஷ். அதனால அந்த சேஞ்சஸ் அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ்ல பண்ணணும். அதுதான் ரமணா. அண்ட் அப்படியே அவங்களோட மிடில் ஆர்டர் எப்படி பார்க்கலாம் ரமணா? டீசென்ட் கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் இந்தியன் பேட்டர்ஸ். இருந்தாலும் ரிங்கு ரமணா, ரிங்குவுக்கு என்ன ஆச்சு? அவர் ஏன் பேட் எந்த பொசிஷன்ல இறக்குனாலுமே அடிக்க மாட்டாரு? அவருக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அவருடைய ஃபார்ம் ரொம்ப டிப்பா இருக்கு? ஆமாண்ணா, ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அவர் அந்த விளையாண்டு 5 மேட்ச்மே அடிக்கல, என்னன்னு தெரியல. ஒருவேளை
அவருக்கு எதனா ப்ராப்ளமா இல்லை இன்ஜுரியான்னு தெரியல. பட் ஆனால் இப்படி இருக்க மாட்டார், 5 மேட்ச்மே அடிக்காமலாம் இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். எனக்கு தெரிஞ்சு பேட்ல படலாம். நேற்று மேட்ச் பார்த்த வரைக்கும் வந்து பேட்ல ஃபுல்லா ஹிட் ஆகுது, படலை, ஸ்விங்குமே கிடைக்கல அவருக்கு. ஸோ அவர் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும். இது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மிடில் ஆர்டர் ஒழுங்கா பண்ணாதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுனில் நரேன் வந்து ஏன் ஓப்பனிங் இறக்குனாங்கன்னு கேட்டீங்களா, அது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு ஆக்சுவலி. இது வரைக்குமே அவர் ஓப்பனிங் வந்து ஆடல, திடீர்னு போய் அடிப்பான்னு சொல்லிட்டாங்க ஓப்பனிங்ல போயிட்டு. அவரால் பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 டாட் நமக்கு அது ஒரு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சுது. அவர் 6 அடிச்சிருந்தா 6-4 அடிச்சிருந்தாலுமே அது ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இதுவே ரஹானே வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்லாம் வந்து ரஹானே அண்ட் ஃபின்னாலன்னு ரன் ரேட்ல வச்சிருப்பாங்க எப்பவுமே 6 overs 60, 6 overs 17. பட் ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 6 overs 39 நினைக்கிறேன், 6 overs 49 39. ஸோ அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. 36. ஸோ அது ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். அண்ட் அதான் மிடில் ஆர்டர் வந்து சுத்தமா சரியில்லைண்ணா. கேமரன் கிரீனா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த 192 வந்து கெட்டபிள் தான். கரெக்ட். ஏன்னா அதுக்கு கீழே வந்த ரோமன் பவல் அண்ட் ரவன்தீப் சிங் நல்ல ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் நல்லா அடிச்சாங்க. அப்படிங்கிறப்போ மேபி அதுதான் அவங்க பண்ற தப்பு. இவங்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல ஆடிட்டு ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸை கடைசியா இறக்குறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிங்கு சிங்லாம் நம்பர் 7 கூட அனுப்பலாம். மேபி கடைசி 1 ஓவர் 2 ஓவர் போய் அடிச்சுட்டு வாப்பான். ஏன்னா சுத்தமா இப்ப பேட்ல படல. அதுதான் ஒரே ஆப்ஷன். வைஸ் கேப்டன் வேற அவர் டீம்ல, அவரை வந்து தூக்கவும் முடியாது. ரஹானே கேப்டன் மாதிரி அவரை எப்படி தூக்க முடியாது, அந்த மாதிரி இவரு. நான் 2 பேரும் டீம்ல வந்து எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு கேட்டா, ரஹானே நான் இப்பவும் சொல்றேன், ரஹானே கேப்டனா இருக்கிறதுனால தான் ஆடிட்டு இருக்காரு. தயவு செய்து அவர் மட்டும் கேப்டனா இல்ல அப்படின்னா அந்த ஒரு பிளேயர் ஸ்லாட்ல இன்னொரு நல்ல பிளேயரை இறக்கி டீமை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுக்க முடியற டீமா இருக்கும். அவருடைய பொசிஷன்ல மட்டும் வேற ஆள் இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் கேப்டன் அவர் ஆடிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஓகே, அப்படியே நம்ம சிஎஸ்கே பவுலிங்க்கு வருவோம்னா சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். நூர் அகமது கடைசியா வந்து போன வருஷம் நூர் அகமது எப்படி போட்டாரோ அந்த மாதிரி தான் இப்பதான் அந்த ரிதம்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அகேல் உசேன் செம்மையா போட்டாரு, ஃபாஸ்ட் பவுலர் செம்மையா போட்டாங்க. நம்மளா அவங்க பவுலிங் எப்படி பாருங்க. கலீல் அஹமத் போட்டது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் வைட் ஆஃப் தி கிரீஸ்ல இருந்து வந்து போட்டாரு ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மூவா இருந்துச்சு சுனில் நரேனுக்கு ஏற்ற மாதிரி. கரெக்டா வைட் ஆஃப்ல கிரீஸ்ல வந்துட்டு அந்த யாக்கர் லென்த்ல போட்டாரு, டிசிவை கேட்ச், செம்ம கேட்ச். அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு புதுசா பண்ணா விக்கெட் எல்லாம் போகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்ப இதுதானே ஒரு பக்கா செட் சிஎஸ்கே டீமா இருக்கு ஆக்சுவலி. இது ஒரு சரியான டீம். நெக்ஸ்ட் அன்சுல் கம்போஜ். இப்ப அவர் ஒரு நல்ல ஒரு பக்கா டெத் பவுலர் ஆயிட்டாருனா, டெத் பவுலர்னா அது அன்சுல் கம்போஜுக்கு நம்ம சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் சொல்லிடலாம். இப்ப சொல்லிடலாம், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யாருமே இல்லை. பட் ஆனா இப்ப அன்சுல் கம்போஜ் இருக்காருன்னு சொல்லிடலாம். அண்ட் அகில் உசேன் நல்ல ஒரு பிக்குனா ஆக்சுவலி. பவர் பிளேல வந்து அவ்வளவு ரன் கம்மியா கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மூவ். ருத்ராஜ் வந்து இந்த வாட்டி கேப்டன்சி நல்லா பண்ணிருக்காருண்ணா ஆக்சுவலி இந்த பவுலிங் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும். குர்ஜிப்ரத் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 18 ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆனா அவர் நிறுத்திட்டாரு பாத்தீங்களா, அடுத்து 3 ஓவர் தரவே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல கேப்டன்சியா இருக்கு. நமக்கு இந்த பவுலர்ஸ் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து தோணி இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல கேப்டன்சியா பாக்குறேன். அண்ட் நூர் அகமத் பத்தி சொல்ல போனா சூப்பர் ஸ்பெல்னா இந்த வாட்டி தான் அவர் ரிதம்ல வந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. அவர் ரிதம்ல வந்துட்டாருன்னா எப்படி ஒரு வருண் சக்கரவர்த்தி ரிதம்ல வந்தா அவர் அடிக்க முடியாதோ அந்த மாதிரி நூர் அகமது ரிதம்ல வந்தா கண்டிப்பா தொட முடியாதுண்ணா. ஸோ வந்து நூர் அகமது கண்டிப்பா ஃபார்ம்ல வரதுக்கு நமக்கு கரெக்டான டைம் இது. பக்கானா இது நல்ல டைம். எஸ், சூப்பர். சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு டீம்ல ஒரு 4 பேர் நல்லா பவுலிங் போடுறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல பவுலிங் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5 பேர் 6 பேருமே நல்லா போடுற மாதிரி எந்த டீமுக்குமே அமையாது. ஒரு 4 பவுலர்ஸ் நல்லா போட்ட போதும் அந்த ஒரு பவுலரை வச்சு 20 ஓவர்ஸ் கவர் பண்ணிடலாம். சிஎஸ்கேக்கு இப்பதான் அது அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். எஸ் ஹரிஷ், நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஹரிஷ். ஓகே, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கீழே வருவோம். பட் ஸ்பின்னர்ஸ் அகேல் உசேனை வந்து நீ எப்படி பாக்குற? எனக்கு என்னமோ ஜடேஜாக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பிரசாந்த் வீர் கிடையாது, இவர் தான் அப்படின்னு தோணுது. இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து அகில் உசேனை தான் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறேன். அவர் ஆக்ஷன்ல இவங்க சிஎஸ்கே எடுத்த போதே நான் நினைச்சேன் ஜடேஜாக்கு பக்கா ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஏன்னா வந்து இந்த ஜேஎஸ்கே அந்த டீமுக்கு அவர் நல்லா பண்ணாரு அகில் உசேன். அதனால தான் இவர் எடுத்திருக்காங்க இந்த சிஎஸ்கே. கொஞ்சம் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவர் வந்து சூப்பரா போட்டாரு பவர் பிளேலையும் சரி. அதுக்கப்புறமா வந்து நூர் அகமதோட 11th ஓவர் தான் வந்து கேம் சேஞ்சிங் ஓவராவே இருந்துச்சு. அஜிங்க ரஹானேவும் தூக்குனாரு, ரோமன் பவலையும் தூக்குனாரு. 13th ஓவர்ல இந்த ரிங்கு சிங்கையும் தூக்கிட்டாரு. இவரோட
கிரீன் 3 பேரையுமே தூக்கிட்டாரு. அந்த 3 விக்கெட் தான் வந்து கேம் சேஞ்சிங்காவே இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கேவோட ஸ்பின்னிங் ட்ராக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்களோட கிரவுண்ட்ல அவங்க யாருன்னு காமிச்சிட்டாங்க. கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து பிளாக் சாயில் பிச்சு கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா சிஎஸ்கேக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிளேயர்ஸ் ஃபார்ம் போற தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மேபி நான் கோயிங் ஃபார்வர்ட் சொல்றேன், சேப்பாட்ல மேட்ச் நடந்தா இதே பிச்சா அப்படியே கொடுத்தா நான் ஹாப்பியா வந்து எடுத்துக்கோங்க சிஎஸ்கே கேப்டனா இருந்தா. ஏன்னா கரெக்டான ஒரு ஐடியல் பிச்சு இது. இதுதான் சிஎஸ்கேக்கு தேவை. தோனி இருந்த டைம்ல இருந்த பிச்சு இதுதான். ஸோ அதனால இந்த பிச்சை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸ்பின்னருக்கும் இவங்களே கண்டினியூ பண்ணணும். 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின், எனக்கு தெரிஞ்சு 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேல ஒரு சேப்பாக் மேட்ச்ல. ஸோ எஸ் ரமணா, அதுதான் அன்சுல் கம்போஜ் பத்தி நீங்க சொன்னீங்க. கரெக்டான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் என்னன்னா அப்கமிங் ஒரு இந்தியா டூர் எங்கேயாவது ஒரு ஜிம்பாபே அயர்லாந்து எல்லாம் போறாங்கன்னா டெஃபினட்டா நான் அவரை வந்து எடுத்துட்டு போவேன். கண்டிப்பா அவர் டெத் ஓவர் செம்மையா பண்ணுன்ற நம்பிக்கை வந்துருச்சு ரமணா. ஸோ கண்டிப்பா இந்தியன் கலர்ஸ்லயே வந்து இஸ் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படியே கண்டினியூ பண்ணணும். கலீல் செம்மையா போறாரு. அந்த குர்ஜப்ரீத் சிங் ஒரு 1 hour அடி வாங்கினாரு. பட் ஃபைன், அவர் நல்ல பவுலர் தான். மேபி அவர் வந்து கண்டிஷன்ஸ் பேஸ்டு பிளேயர்னு நினைக்கிறேன். குர்ஜப்ரீத் சிங் வந்துட்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஜேமி ஓவர்டன் as usual எஸ் டீசெண்டா போட்டாரு இன்னைக்கு. அதுதான் ரமணா ஓவரால் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்ச மாதிரி நல்ல ஒரு மேட்ச். ஸோ எப்படி ரமணா எப்படி பாக்குற கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கேக்கு எப்படி அமைன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா இப்போ வந்து நம்ம வந்து 8th பொசிஷன்ல இருக்கோம். கண்டிப்பா அடுத்து ஜெயிச்சோம்னா 4th பொசிஷனுக்கு போவோம். அதே மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. அப்பதான் நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு சிஎஸ்கே ஜெயிச்சா. தம்பி மும்பை உனக்காக சப்போர்ட் பண்றேன். மும்பையும் ஜெயிக்கணும்டா. நன்றி. எனக்கு கேப்டன் இருக்க வரையும் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் அடுத்த 5 வருஷத்துக்கு அவரு தான் கேப்டன், மாத்த மாட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா அவர் கண்டினியூ பண்ணுவாரு. நம்ம அதை வந்து பேசுவோம் மும்பை சிஎஸ்கே வரும்போது. ஸோ ஹரிஷ், கேகேஆருக்கு எப்படி போகும்னு நினைக்கிறேன்? அவங்க ஃபார்ச்சூன் இதுக்கப்புறம் எப்படி அமையும்னு நினைக்கிறேன்? அவ்வளவுதான். அவங்க டீமே சுத்தமா சரியில்லை. எதுவுமே சரியில்லை. எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம். அவங்க யாருமே ஃபார்ம்ல இல்ல. நெக்ஸ்ட் மேட்சும் தோத்துருவாங்க. அவ்வளவுதான். இந்த சீசன் கேகேஆருக்கான சீசன். அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் அவங்க இந்த சீசனை முடிக்க போறாங்க. எப்படியா இருந்தாலும் அது இப்பயே தெரிஞ்சிருச்சு அவங்க ஆடுறத வச்சு. கரெக்ட் தான். இதுக்கு மேல அவங்க உள்ள இருக்கிற பிளேயர்ஸையும் பெருசா சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணா கூட ரிசல்ட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். பத்திரானா வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். மேபி அவர் உள்ள வந்தா பவுலிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்கலாம். பட் பேட்டிங் ஒன்றும் பண்ண முடியலையே. பேட்டிங் வந்து இன்னும் பாதாளத்துல தான் இருக்கு. ஸோ பேட்டிங் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். டீம் சைப்பட்டு அவங்க இவங்கன்னு யாரையாவது வந்து பிடிச்சி உள்ள போடுங்க. கன்சிஸ்டன்டா வந்து அடிக்கிற பிளேயர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். பட் டூ லேட் தான் நீ சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் அவங்க ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி பிளேயிங் 11 செட்டப் பண்ணி எல்லா மேட்சும் கண்டினியூஸா வின் பண்றதுலாம் வந்து நடக்கிற கதையா தெரியல. பார்க்கலாம் அவங்க கேம்பெயின் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ எஸ் அதான் இன்னைக்கு. அண்ட் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே விசஸ் சாரி எஸ் ரமணா ஆர்சிபி. ஓகே அதான் ஆர்சிபி விசஸ் எல்எஸ்ஜி. குயிக்கா அதுக்கு என்ன உங்க ப்ரெடிக்ஷன்? யார் ஃபேவரட்ஸ்? எனக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கும். ஆர்சிபி ஜெயிக்கணும்னு வேற ஃபேவரட்ஸ். எனக்கும் ஃபேவரட்ஸ்னு பார்த்தா ஆர்சிபி தான். கிடையாது, ஜெயிக்கிறது ஆர்சிபி. பார்க்கும்போது ஆர்சிபி தான் நல்ல ரிதம்ல இருக்காங்க. எல்எஸ்ஜி நிக்லஸ் புரான் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்ப அவர் இதுக்கப்புறம் வந்து அந்த பழைய நிக்லஸ் புரானா மாறுவாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ ஆடுவாரு. நானா இந்த சின்ன பிச்சுல சின்ன சுவாமியில நிக்கோலஸ் புரானோட ஆட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேட்ச் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். படுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம் வந்து இன்னைக்கு பொழப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரை தவிர ஆனா வேற யாருமே ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதும் ரிவ்யூல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ரமன், தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.